தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. சாகார முரளி 10/11/2025. காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உடல், மனம், பொருள் மற்றும் எண்ணம், சொல், செயல் மூலமாக 21 பிறவிகளுக்கு பாபாவிடமிருந்து பலன் பெறும் அளவிற்கு சேவை செய்யுங்கள். ஆனால் சேவையில் ஒருபோதும் தங்களுக்குள் ஒத்துப்போகாமல் இருக்கக்கூடாது. கேள்வி: நாடகத்தின்படி பாபா என்ன சேவை செய்விக்கிறாரோ அதில் தீவிர தன்மைக்காக கொண்டு வருவதற்கு வழி என்ன? பதில்: தங்களுக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை சண்டை சச்சரவு இருந்தால் என்ன சேவை செய்வீர்கள்? ஆகவே தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் உதவியாளர்கள் ஆகுங்கள். பாபா உதவியாளராகத்தான் இருக்கிறார். ஆனால் குழந்தைகள் தைரியம் வைத்தால் பாபாவின் உதவி கிடைக்கும். இதனுடைய பொருளை உண்மையாக புரிந்து கொண்டு பெரிய காரியத்தில் உதவியாளர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், ஆன்மீக தந்தையிடம் புத்துணர்வு அடைவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். இங்கன்னா பாபா மதுபன் சென்டர். எதுக்காக? ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக தான் நம்ம சென்டருக்கு வர்றது, மதுபனுக்கு வர்றது எல்லாமே அதுக்காக தான். புத்துணர்வு அடைந்து வெளியே செல்கிறீர்கள் என்றால் நிச்சயம் சென்று ஏதாவது காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்கும் சேவையின் நிரூபணம் கொடுக்க வேண்டும். ஒரு சில குழந்தைகள் நாங்கள் சென்டர் திறக்க விரும்புகிறோம் என கூறுகிறார்கள் அல்லவா? கிராமங்களில் கூட சேவை செய்கிறார்கள் அல்லவா? எனவே குழந்தைகளுக்கு எப்போதும் எண்ணம், சொல், செயல், உடல், மனம், பொருளால் 21 பிறவிகளுக்கு பாபாவிடமிருந்து பலன் அடையும் வகையில் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இதுவே விருப்பமாகும். நாம் ஏதாவது செய்கிறோமா? யாருக்காகவது ஞானம் அளிக்கிறோமா? பாபா அவங்கள கேட்க சொல்றாங்க. இது நமக்குள்ளே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. முழு நாளும் இந்த எண்ணம் வர வேண்டும். ஒருவேளை சென்டர் திறக்கலாம், ஆனால் வீட்டில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. சந்நியாசிகள் வீட்டில் சச்சரவுகளில் இருந்து வெளியே சென்று விடுகிறார்கள். கவலைப்படாமல் சென்று விடுகிறார்கள். பிறகு அரசாங்கம் அவர்களை தடுக்கிறதா என்ன? அங்கேயே ஆண்கள் மட்டும்தான் வெளியேறுகிறார்கள். இப்போது ஒரு சில தாய்மார்களும் வெளியில் வருகிறார்கள். யாரிடமும் எந்த செல்வமும் இல்லையோ அல்லது வைராக்கியம் வந்து விடுகிறதோ அவர்களுக்கு ஆண் சந்நியாசிகள் கற்பிக்கிறார்கள். அவர் மூலமாக தங்களின் வேலையை செய்கிறார்கள். பணம் போன்ற அனைத்தும் அவர்களிடம் இருக்கிறது. உண்மையில் வீடு வாசலை துறந்து விட்டால் பணத்தை வைப்பதற்கு அவசியம் இல்லை. எனவே தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு
புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நாம் பாபாவின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரின் புத்தியிலும் வர வேண்டும். மனிதர்கள் எதையும் அறியவில்லை, முட்டாளாக இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவின் கட்டளை என்ன இருக்கு? பாபாவின் கட்டளை, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களை ஆத்மா என உணருங்கள், வெறும் பண்டிதர்களாக இருக்காதீர்கள். அப்படின்னா சொல்றவங்க மட்டும்தான், ஆனா செய்யறது இல்லை, அவங்கதான் பண்டிதர்கள். தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும், நினைவினால் சதோ பிரதானமாக வேண்டும், மிகவும் முயற்சி செய்ய வேண்டும், இல்லை என்றால் மிகவும் வருத்தப்பட வேண்டி இருக்கும். ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப கடைசியில நம்ம வருத்தப்பட வேண்டி இருக்கும். பாபா நாங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறோம் என கூறுகிறார்கள். எண்ணங்கள் வருகிறது, அது வரும் தான் என பாபா கூறுகிறார். அந்த மாதிரி எண்ணங்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் தந்தையின் நினைவில் இருந்து தூய்மையாக வேண்டும். மறந்து போறோம் சொல்றோம் இல்லையா? பாபா சொல்றாங்க அதெல்லாம் நடக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணும்? தந்தையின் நினைவில் இருந்து தூய்மையாக வேண்டும். ஆத்மா தூய்மை இழந்து அப்பவித்திரமாக இருக்கிறது. இப்போது பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகளே, உங்களுக்கு கட்டளை இடுகிறேன். என்னை நினைவு செய்தால் உங்களின் பாவம் விலகும் என்று தந்தைதான் குழந்தைகளுக்கு டைரக்ஷன் அளிக்கிறார். என்னை நினையுங்கள், நான் தான் பதீத பாவனர் என்று நிராகார சிவபாபா கூறுகிறார் என முதலில் கூறுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்ம முதல்ல நிராகார சிவபாபா தான் கூறுகிறார் என்று சொல்லணும். வேறு யாரும் சொல்ல முடியாது. நிறைய பேர் சந்நியாசிகள் இருக்கிறார்கள். யோகா மாநாட்டில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பிதழ் அளிக்கிறார்கள். இப்போது அவர்களின் ஹடயோகத்தில் யாருக்கும் நன்மை ஏற்படுவதில்லை. ஆத்மாக்கு எந்த நன்மையும் ஏற்படாது. நிறைய யோகா ஆசிரமங்கள் இருக்கின்றன. யாருக்கும் இந்த ராஜயோகத்தை பற்றி முற்றிலும் தெரியாது. பாபாவை அறியவில்லை. எல்லையற்ற தந்தை தான் வந்து உண்மையிலும் உண்மையான யோகத்தை கற்பிக்கிறார். பாபா குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமாக மாற்றுகிறார். நான் நிராகாரனாக இருக்கிறேன். தற்காலிகமாக இந்த உடலில் வருகிறேன். சிவபாபா சொல்றாரு, எனக்கு உடல் இல்லை, ஆனா தற்காலத்திற்காக பிரம்மா பாபாவுடைய உடலுக்குள் வருகிறேன். பாக்யசாலி ரதம் என்பதும் நிச்சயம் மனித உடலாகத்தான் இருக்கும். காளை மாட்டை கூற முடியாது. சிவலிங்கத்து பக்கத்துல வச்சிருக்காங்க இல்லையா, காளமாட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது. மற்றபடி குதிரை வண்டியின் விஷயமும் கிடையாது. சண்டை போன்ற எந்த விஷயமும் இல்லை. கீதா உபதேசத்தை பத்தி சொல்றாங்க இல்லையா, அந்த குதிரை வண்டியில உட்கார்ந்து அந்த தேர்ல உட்கார்ந்து அந்த சண்டை போடுறதோ, குதிரை வண்டியில உட்கார்றதோ, காளமாட்டுல வர்றதோ, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடையாது. நாம் மாயாவுடன் தான் போரிட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். மாயாவிடம் தோற்றால் தோல்வி என பாடப்படுகிறது. நீங்கள் மிகவும் நன்றாக புரிய வைக்கலாம். ஆனால் இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சிலர் கற்றுக்கொண்டே கூட ஒரே அடியாக தரையில் விழுந்து விடுகிறார்கள். ஞான மார்க்கத்துல நடந்துட்டே இருப்பாங்க, ஆனா கீழே விழுந்துடுறாங்க. சிலர் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள் மாயா கிட்ட. 2 சகோதரிகள் கூட தங்களுக்குள் ஒற்றுமையாக இருப்பதில்லை. உப்பு தண்ணீராக ஆகி விடுகிறார்கள். உங்களுக்குள் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் இவர்கள் என்ன சேவை செய்வார்கள் என பாபா கூறுகிறார். 2 பேரு கூட ஒத்து போக முடியலன்னா அப்புறம் என்னதான் சேவை செய்ய முடியும் அவங்க?
மிகவும் நல்லவர்களுக்கு கூட இந்த நிலைமை ஏற்படுகிறது. இப்போது மாலையை உருவாக்கினால் குறையுள்ள மாலை என கூறுவார்கள். இவர்களுக்குள் இன்னும் இந்த அவகுணங்கள் உள்ளன. நாடகத்தின்படி பாபா சேவையை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். புரிஞ்சுட்டீங்க இல்லையா? பாபா தான் நாடகப்படி சேவையே செய்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா குறைகள் நிறைய இருக்குது, ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன சேவை செய்ய முடியும்? அப்ப பாபாவே இறங்கி வந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிடுவார். டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார். டில்லியில் முற்றுகை இடுங்கள், ஒருவர் மட்டும் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணும்? தங்களுக்குள் ஆலோசிக்க வேண்டும். அனைவரும் ஒரு வழிப்படி நடக்க வேண்டும். பாபா ஒருவர்தான், ஆனால் உதவியாளர்களாகிய குழந்தைகள் இல்லாம வேலை செய்ய முடியாது. உதவிக்கு யாரும் இல்லைன்னா எப்படி செய்யறது சொல்லுங்க? பாபா ஒருத்தர் தான் இருக்கிறாரு, ஆனா உதவியாளர்கள் இல்லைன்னா எப்படி சேவை செய்யறது? நீங்கள் சென்டர்களை திறக்கிறீர்கள், வழி கேட்கிறார்கள், உதவி செய்யக்கூடியவர்களாக என்று பாபா கேட்கிறார். ஆம், பாபா உதவி செய்யக்கூடியவர். இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு சென்டரை திறந்துட்டு அங்க யாரு வரல, யாரு எதுவும் பண்றது இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த சென்டர் திறந்துட்டு எப்படி சேவை நடக்கிறது? இப்போ உதவியாளர்கள் இல்லைன்னா அங்க எதுவுமே நடக்காது என கூறுகிறார்கள். வீட்டில் கூட நண்பர்கள், உறவினர்கள் போன்றோர் வருகிறார்கள் அல்லவா? ஒருவேளை திட்டலாம், அவர்கள் உங்களை கண்டித்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் அதை பொருட்படுத்த கூடாது. அவங்க அது பேசினாங்க, இது பேசினாங்க, ஏன் பேசினாங்க, அப்படி பேசலாமா, பொருட்படுத்த வேண்டாங்கிறார் பாபா. கண்டுக்காம இருங்க. குழந்தைகள் தங்களுக்குள் அமர்ந்து ஆலோசிக்க வேண்டும். சென்டர்கள் திறக்கும் போது அனைவரும் சேர்ந்து பாபா, நாங்கள் டீச்சரின் ஆலோசனைப்படி இந்த வேலை செய்கிறோம் என எழுதுகிறார்கள். சிந்தி மொழியில் ஒருவருடன் இருவர் சேர்ந்தால் 12 என்று கூறுவார்கள். ஒருத்தரோட 2 பேர் சேர்ந்தா 12 சிந்தி மொழியில சொல்றாங்களா? 12 பேர் சேர்ந்தால் இன்னும் நல்ல வழி கிடைக்கும். ஒரு சில இடங்களில் ஒருவருக்கொருவர் ஆலோசனை கேட்பதில்லை. இப்போது இப்படிப்பட்ட வேலை நடக்குமா? ஆலோசனை கேட்காம இருந்தானே இப்படிப்பட்ட வேலை நடக்குமா? எதுவரை உங்களுக்குள் ஒன்று சேரவில்லையோ அதுவரை இவ்வளவு பெரிய காரியங்கள் எப்படி செய்ய முடியும் என்று பாபா கூறுகிறார். சிறிய கடை பெரிய கடை கூட இருக்கிறது அல்லவா? தங்களுக்குள் இணைந்து ஒன்று சேருகிறார்கள். பாபா, தாங்கள் உதவி செய்யுங்கள் என்று யாரும் கூறுவதில்லை. முதலில் உதவியாளரை உருவாக்க வேண்டும். நம்ம சென்டர்ல, நம்ம ஊர்ல நம்ம தான் ரெடி பண்ணணும். சேவைக்கான ஆத்மாக்களை நம்ம தயார் பண்ணணும். குழந்தைகள் தைரியத்துடன் இருந்தால் பாபா உதவி செய்வார். ஹிம்மத்தே பச்சே மதத்தே பாப். உதவி செய்வார் பாபா. தைரியம் இருந்தா பாபா உதவி செய்வார் என்று பாபா கூறுகிறார். முதலில் தாங்கள் உதவியாளர்கள் ஆகுங்கள். பாபா, நாங்கள் இவ்வளவு செய்கிறோம், பிறகு தாங்கள் உதவி செய்யுங்கள். முதலில் தாங்கள் உதவி செய்யுங்கள் என்பது கூடாது. தைரியம் இதனுடைய பொருள் கூட புரிந்து கொள்ளுங்கள். முதலில் குழந்தைகளுக்கு தைரியம் வேண்டும். யார் யார் என்ன உதவி செய்கிறார்கள், இன்னார் இந்த உதவி செய்தார்கள் என்று கணக்கு முழுவதும் எழுதுங்கள். பாபாக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். யார் யாரு என்னென்ன சேவை செய்யறாங்க அத பாபாக்கு நம்ம எழுதி அனுப்பணும். பாபா கிட்ட சொல்லணும். முறைப்படி எழுதி கொடுங்கள். நாங்கள் சென்டர் திறக்கிறோம், உதவுங்கள் என்று ஒவ்வொருவரும் கூட கூற முடியாது. சென்டர் திறக்கிறோம் அப்படின்னா அங்க எல்லாம் செய்யறதுக்கு ஆத்மாக்கள் இருந்தாதான் நம்ம சென்டர் திறக்கிறதுக்கே ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்படி பாபா திறக்க முடியுமா? இவ்வாறு நடக்காது.
கூட்டாக தங்களுக்குள் சந்திக்க வேண்டும். உங்களிடம் வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா? சென்டர்ல வரக்கூடியவங்க தான் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அங்க நடக்கக்கூடிய சேவை செய்யணும். ஒரு சிலர் முற்றிலும் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. என்ன நடக்குது இங்க, எப்படி சிஸ்டருங்க சாப்பிட்றாங்க, எப்படி சேவை நடக்குது, யார் இவங்களோட இருக்காங்க, இவங்க சேவைக்காக கூட யாரு போறாங்க, இது எதுவுமே தெரியாம இருக்காங்க எத்தனையோ பேர். அதான் பாபா வரிசை கிரமம்னு சொல்றாங்க. சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செஞ்சாதானே, அது சேவைக்கு உதவி செஞ்சாதானே அங்க சேவை நடக்கும். ஒரு சிலர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த ஞானத்தில் குழந்தைகள் மிகவும் குஷியாக இருக்க வேண்டும் என பாபா நினைக்கிறார். ஒரே ஒரு தந்தை, டீச்சர், குரு கிடைத்திருக்கிறார் என்றால் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? உலகத்தில் யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியவில்லை. சிவபாபா ஞானக்கடல், பதீத பாவனர், அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல், அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான். இது வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. அவரே நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர், விடுவிக்க கூடியவர், வழிகாட்டி, லிபரேட்டர், கைடுன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எனவே தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும். தங்களுக்குள் ஒன்று கூடி ஆலோசிக்க வேண்டும். பாருங்க, பாபா இந்த முரளியில இதேதான் சொல்றாரு. உங்களுக்குள்ள ஆலோசனை செய்யுங்க, சேவைக்கான திட்டத்தை தீட்டுங்க, உங்களுக்குள்ள நீங்க பிளான் பண்ணுங்க, ஆலோசனை கூறுங்கள், ஆலோசனை எடுங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒன்று கூடி ஆலோசிக்க வேண்டும், செலவு செய்ய வேண்டும். சென்ற எப்படி நடக்கும்? வரக்கூடியவங்க செய்தாதானே நடக்கும். வாடகை கட்டணும், கரண்ட் பில் இருக்கு, அப்புறம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஒரு வீட்டுல எவ்வளவு செலவு இருக்கு, அதே மாதிரி சென்டர்ல இருக்கும் இல்லையா? அப்போ ஆலோசிக்க வேண்டும். ஒருவரின் வழிப்படி செல்ல முடியாது. உதவியாளர்கள் அனைவரும் வேண்டும். புத்தி வேண்டும் அல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் செய்தியை அளிக்க வேண்டும். திருமணத்திற்கு வர அழைக்கிறார்கள், போகட்டுமா என கேட்கிறார்கள். யாராவது வீட்டுல திருமணம் நடக்குதுன்னா கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு. பாபா கிட்ட கேக்குறாங்க, பாபா போலாமா? பாபா என்ன சொல்லுவாரு? ஏன் போகக்கூடாது? செல்லுங்கள், சென்று தங்களின் சேவையை செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். சேவைக்காக போலாம். நம்ம வைப்ரேஷன் கொடுக்கலாம், திருஷ்டி கொடுத்து நம்முடைய எண்ணங்கள் மூலமா சேவை செய்யலாம். ரொம்ப க்ளோஸா இருந்தா 2 வார்த்தை ஞானத்தை பத்தி நம்ம சொல்லலாம். பலருக்கு நன்மை செய்யுங்கள். சொற்பொழிவு கூட ஆற்றலாம். வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம அங்க சொற்பொழிவு கூட ஆற்றலாம். மரணம் எதிரில் நிற்கிறது, என்னை மட்டும் நினையுங்கள் என்று பாபா கூறுகிறார். இது நமக்காக சொல்றாரு பாபா. இங்கே அனைவரும் பாவாத்மாக்கள் பாபாவையே திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பகவானே திட்டுறாங்க. பாபாவிடமிருந்து உங்களை பாராமுகமாக்கி விட்டார்கள். அப்படின்னா பாபா கிட்ட இருந்து முகத்தை திருப்பிட்டாங்க. கடவுள் யாருன்னே தெரியாம இருக்காங்க. விநாச காலத்தில் விபரீத புத்தி என்று பாடப்படுகிறது. இதை யார் கூறியது? என்னுடன் அன்பு புத்தி வைப்பதில்லை என்று பாபாவே கூறுகிறார். பாபா கிட்ட பிரீத்த புத்தி இல்லை. விநாச காலத்தில் விபரீத புத்தி என்கிறார். என்னை பற்றி அறியவில்லை. பாபாவனுடைய அறிமுகம் இல்லை. யார் அன்பு புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ, என்னை நினைக்கிறார்களோ, அவர்களே வெற்றி பெறுவார்கள். அன்பு இருக்கிறது, ஆனால் நினைக்கவில்லை என்றால் குறைந்த பதவி பெறுவார்கள். பாபா குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார். முக்கியமான விஷயம், அனைவருக்கும் செய்தி அளியுங்கள். பாபாவை நினைத்தால் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு அதிபதி ஆகலாம். நாடகத்தின்படி பாபா வயதான உடலை தான் எடுக்க வேண்டி இருக்கிறது. வயோதிக நிலையில் நுழைகிறார்கள். வயோதிக நிலையில் தான் மனிதர்கள் பகவானை அடைவதற்கான கடினமாக உழைக்கிறார்கள். வயசாகும் போதே இறைவனை தேடிட்டு போறாங்க.
தவம், ஜபம் போன்றவர்களை செய்து பகவானை சந்திப்பதற்கான வழி என்று பக்தியில் நினைக்கிறார்கள். எப்போது கிடைக்கும் அது எதுவும் தெரியவில்லை. எப்ப பகவானை கிடைக்கும் அதுவும் தெரியாது. பல பிறவிகளாக பக்தி செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள். பகவான் யாருக்கும் கிடைக்கவில்லை. உலகத்தை புதிய உலகமாக மாற்றும் போது தான் பாபா வருகிறார். பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றும் பொழுதுதான் பாபா வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. படைக்கக்கூடியவர் பாபா, சித்திரங்கள் உள்ளன. படைக்கக்கூடிய பாபா, சித்திரங்கள் உள்ளன. ஆனால் திரிமூர்த்தியில் சிவனை காண்பிப்பதில்லை. படைப்பவர் பாபாங்கிற சொல்றாங்க, ஆனா திரிமூர்த்தியில பாருங்களேன், சிவபாபா காட்டல. அவங்க சிவபாபா இல்லாமல் பிரம்மா விஷ்ணு சங்கரரை காண்பித்து கழுத்தை வெட்டியது போன்றதாகும். தலையில்லாத மனுஷன் எப்படி இருப்பாங்க? சிவபாபா இல்லாத திரிமூர்த்தி படம். தந்தை இல்லாமல் ஏழைகளாகி விட்டனர். நான் வந்து உங்களை பணக்காரர்களாக மாற்றுகிறேன் என பாபா கூறுகிறார். அப்பா இல்லாதனால என்ன ஆயிட்டாங்க? ஏழை ஆயிட்டாங்க. பாப்பா வந்து என்ன பண்றாரு? செல்வந்தர்களாக மாத்துறாரு. 21 பிறவிக்கு நீங்கள் பணக்காரர்களாகி விடுகிறீர்கள். எந்த துன்பமும் இல்லை. எதுவரை பாபாவை சந்திக்கவில்லையோ அதுவரை நாம் ஏழையாக கீழான புத்தி உடையவர்களாக இருந்தோம் என நீங்கள் கூறுகிறீர்கள். பதீத பாவனர் என்கிறார்கள். ஆனால் அவர் எப்போது வருவார் என்பது தெரியவில்லை. பாவனமான உலகம்தான் புது உலகமாகும். பாபா எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். பாபா பாவனமான உலகம்தான் புது உலகமாகும். பாபா எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். நாம் பாபாவுடையவராகி விட்டோம். சொர்க்கத்துக்கு அதிபதியாக நிச்சயம் மாறுவோம் என்பது உங்களுக்கு புரிய வருகிறது. சிவபாபா எல்லையற்ற அதிபதி. சிவபாபா தான் வந்து சுகம் சாந்தியின் சொத்து கொடுக்கிறார். சத்யுகத்தில் சுகம் இருந்தது. மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்தில் இருக்கிறார். அப்ப மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி தாமத்துல இருந்தனர். இப்போது இந்த விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சிவபாபா ஏன் வந்திருப்பார்? நிச்சயம் புது உலகை படைப்பதற்கு. அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றி விடுவதற்காக பாபா வந்திருக்கிறார். தூய்மையாக மாத்தணும் இல்லையா? அப்ப பாபா தானே வேணும். உயர்ந்த காரியம் செய்திருக்கிறார். மனிதர்கள் முற்றிலும் காருருளில் இருக்கிறார்கள். கோர் அந்த காருங்கிறார்ல பாபா. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று பாபா கூறுகிறார். பாருங்க, பாபா எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறாரு. அதுவும் நாடகப்படிதான், நாடகத்தில் கூறினபடிதான். குழந்தைகளாகிய உங்களை பாபா எழுப்புகிறார். இப்பொழுது உங்களுக்கு புது உலகம் எப்படி பழையதாகிறன என இந்த நாடகம் பற்றி முழுவதும் தெரியும். புது உலகம் எப்படி பழசாச்சு? இந்த நாடகத்தை பத்தி உங்களுக்கு தான் சரியானபடி தெரிய வருது. மற்ற அனைவரும் விட்டு ஒரு தந்தையை மட்டும் நினையுங்கள். மற்ற எல்லா விஷயத்தை விடுங்க. ஒரே ஒரு தந்தையை மட்டும் நினையுங்கள் என பாபா கூறுகிறார். நமக்கு வேறு யாரிடமும் வெறுப்பு வரக்கூடாது. இதை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. நாடகத்தின்படி மாயாவின் ராஜ்யமும் நடக்க வேண்டும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இந்த சக்கரம் இப்பொழுது முடிவடைகிறது என மீண்டும் பாபா கூறுகிறார். இப்போது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்திருக்கிறது. அதன்படி நடக்க வேண்டும். பாருங்க, கிடைச்சிருக்கிறது ஈஸ்வரனுடைய வழி. வழி தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பகவானே வழி காட்டுறாருன்னா அந்த வழிப்படி நடக்க வேண்டும். இப்போது 5 விகாரங்களின் வழிப்படி நடக்க கூடாது.
அரே கல்பமாக நீங்கள் மாயையின் வழிப்படி நடந்து தமோ பிரதானமாகிவிட்டீர்கள். இப்போது நான் உங்களை சதோ பிரதானமாக மாற்ற வந்திருக்கிறேன். யாரு? பாபா. இது தூய்மையாக்குதல், அழுக்கடைதலின் விளையாட்டாகும். தந்தையின் விஷயம் எதுவும் இல்லை, நிந்தனைக்கான விஷயம் இல்லை. அதாவது பாபா அழுக்கானவங்களை சுத்தமாக்குறாரு, தூய்மையாக்குறாரு, இப்படி எல்லாம் பேசும்பொழுது யாரையுமே நிந்திக்கல பாபா. பாபா சொல்றாரு நிந்தனைக்குரிய விஷயம் அல்ல. பகவான் ஏன் இந்த வருதல் போதலில் நாடகத்தை படைத்தார் என்கிறார்கள். ஏன் என்ற கேள்வியே எழக்கூடாது. இது நாடகத்தின் சக்கரமாகும். அது அப்படியே திரும்ப திரும்ப சுழல்கிறது. நாடகம் அனாதி அவினாஷி. இப்பொழுது கலியுகம் சத்தியுகம் முடிந்து விட்டது. இப்போது மீண்டும் பாபா வந்து விட்டார். பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருந்தால் நன்மை நடக்கும். இது மிகவும் ஆழமான ரமணீகரமான விஷயமாகும் என்று பாபா கூறுகின்றார். சிங்கத்தின் பாலை எடுக்க தங்க பாத்திரம் வேண்டும் என்று கூறுகிறார்கள். தங்க புத்தி எப்படி இருக்கும்? ஆத்மாவில் தான் புத்தி இருக்கிறது அல்லவா? என்னுடைய புத்தி இப்போது பாபாவின் பக்கம் இருக்கிறது என்று பாபா கூறுகின்றார். நான் மிகவும் பாபாவை நினைக்கிறேன் என பாபா கூறுகிறார். அமர்ந்து கொண்டே புத்தி வேறு எங்கேயாவது சென்று விடுகிறது அல்லவா? நம்ம அனுபவம் தானே. உட்காந்து பாபா நினைப்போம், நமக்கே தெரியாம நம்ம புத்தி வேற எங்கேயாவது போகுது பாருங்க. புத்தியில் தொழில், வேலை போன்றவைகள் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய விஷயத்தை கேட்காதீர்கள். கடின உழைப்பு வேண்டும். மரணம் எவ்வளவு அருகில் வருகிறதோ அவ்வளவு நீங்கள் நிறைய நினைவில் இருப்பீர்கள். இறக்கும் தருவாயில் அனைவரும் பகவானை நினையுங்கள் என்று கூறுகிறார்கள். என்னை நினையுங்கள் என்று இப்போது பாபாவே கூறுகிறார். நீங்கள் அனைவரும் வயோதிக நிலையில் இருக்கிறீர்கள். வானப்பிரஸ்திங்கிறார் பாபா. நம்ம எல்லாருமே திரும்ப போக வேண்டும். ஆகவே இப்போது என்னை நினையுங்கள், வேறு எந்த விஷயத்தையும் கேட்காதீர்கள். எதுக்கு பாபா சொல்றாரு? ஏன்னா பாபா நினைக்க இருக்கும்போது எதெல்லாம் நம்ம கேட்டு வச்சோமோ அதெல்லாம் புத்தியில ஓடும். பாபா நினைவு வராது. பல ஜென்மங்களின் பாப சுமை உங்கள் தலை மீது இருக்கிறது. இச்சமயம் அனைவரும் அஜாமில், அப்படின்னா மிகவும் பாவம் செய்தவர், அவர்தான் அஜாமில். அஜாமிலை போன்று இருக்கிறார்கள் என சிவபாபா கூறுகிறார். முக்கியமான விஷயம் நினைவு யாத்திரையாகும். இதன் மூலம் நீங்கள் தூய்மையாகுகிறீர்கள். பிறகு தங்களுக்குள் அன்பும் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவருடன் ஆலோசனை பெற்று கொள்ள வேண்டும். அப்பா அன்பு கடல் அல்லவா? எனவே நீங்களும் தங்களுக்குள் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். ஆத்மா உணர்வுடையவராக தந்தையை நினைக்க வேண்டும். சகோதரன் சகோதரி என்ற உறவையும் முறிக்க வேண்டும். ஏன்னா அங்க கூட சில நேரத்துல தவறுகள் நடக்குது. சகோதரன் சகோதரியிடம் கூட தொடர்பு இருக்க கூடாது என்று தந்தையுடன் தான் தொடர்பு வைக்க வேண்டும். அதாவது அந்த அளவுக்கு டீப்பா பாபா கிட்ட நம்முடைய கனெக்ஷன் இருக்கணுங்கிறாரு பாபா. என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விகார பார்வை அழிந்து போகும் என்று பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த பாவமும் செய்யக்கூடாது. மனதில் நிச்சயம் புயல் வரும். இது மிகப்பெரிய குறிக்கோளாகும். கர்மேந்திரியங்கள் ஏமாற்றுகிறது என்றால் எச்சரிக்கையாக இருங்கள் என பாபா கூறுகிறார். ஒருவேளை தவறான வேலைகளை செய்துவிட்டால் முடிந்தது. ஏறினால் வைகுண்டத்தினுடைய அதிபதி
உழைப்பில்லாமல் எதுவும் கிடைக்காது சொல்றாங்க இல்லையே. அந்த ஞான மார்க்கத்துல ஏறினா வைகுண்டத்தினுடைய சுகம் இங்கேயே அனுபவம் செய்யல, விழுந்தா சுக்கு நூறு ஆயிடுவோம் நம்ம, அவ்வளவுதான். அப்புறம் உழைப்பில்லாமல் எதுவும் கிடைக்காது. மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும், தேகம் உட்பட தேகத்தின். ஒரு சிலருக்கு பந்தனம் எதுவும் இல்லை என்றாலும் கூட மாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். பாபாவின் ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. லட்சம் கொடுக்கலாம், பெரிய குடும்பமாக இருந்தாலும் கூட அதிகமாக தொழில் போன்றவர்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். வயோதிகராகி விடுங்கள், அதாவது வானப்பிரஸ்தி ஆகணும். செலவை குறைத்து விடுங்கள். ஏழை மக்கள் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார்கள். இப்போது என்னென்ன பொருட்கள் வந்திருக்கின்றன சொல்ல முடியாது. பணக்காரர்களுக்குத்தான் செலவிற்கு மேல் செலவாகிறது, இல்லை என்றால் வயிற்றுக்கு எவ்வளவு வேண்டும்? ஓர் ஆழாக்கு மாவு அவ்வளவுதான். வயிறு எவ்வளவு கேட்கும், வயிற்றுக்கு எவ்வளவு போடணும், கொஞ்சம் போதும் இல்லையா, அவ்வளவுதான். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகிறார். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தங்களுக்குள் மிக மிக அன்புடையவராக வேண்டும். ஆனால் சகோதரன் சகோதரியிடம் தொடர்பு வைக்க வேண்டாம். கர்மேந்திரியங்களால் எந்த விதமான விகர்மமும் செய்யக்கூடாது. ஒரு ஈஸ்வரிய வழிப்படி நடந்து சதோ பிரதானமாக மாற வேண்டும். மாயையின் வழியை விட்டுவிட வேண்டும். தங்களுக்குள் குழுவை வலிமையாக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவியாளராக வேண்டும். வரதானம், லட்சியத்துக்கேற்ப லட்சணத்தை சமானமாக்கும் கலை மூலமாக முன்னேறும் கலையை அனுபவம் செய்து பாப் சமான் சம்பன்னமாகுக. குழந்தைகளிடம் உலக நன்மைக்கான விருப்பமும் உள்ளது. அத்துடன் பாப் சமான் ஆவதற்கான உயர்ந்த ஆசையும் உள்ளது. ஆனால் லட்சியத்திற்கும் லட்சணத்திற்கும் இடையேயான வேற்றுமை தனக்கும் பிறருக்கும் தென்படுகிறது. எனவே சமநிலை செய்யும் கலையை முன்னேற்றத்தில் கொண்டு வந்து இந்த வேற்றுமையை அகற்றுங்கள். எண்ணம் உள்ளது, ஆனால் உறுதி நிறைந்த எண்ணமானால் பாப் சமான் முழுமை பெறுவதற்கு வரதானம் பிராப்தமாகும். இப்போது சுயதர்ஷனம் பிறர் தர்ஷனம் எனும் இருக்க சக்கரமும் சுழல்கின்றது. வீண் விஷயங்களில் திரிகாலதர்ஷி ஆகின்றீர்கள். இதனை மாற்றி சுய சிந்தனை செய்யும் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுக. ஸ்லோகன்: சேவைக்கான பாக்கியத்தை பெறுவதே அனைத்திலும் பெரும் பாக்கியமாகும். அவ்யக்த சமிக்கை: அஷரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். முயற்சி செய்க. தேகம் மற்றும் தேகத்தின் தேசத்தையும் மறந்து அஷரீரி எனும் பரம்தாமவாசி ஆகுங்கள். பிறகு பரம்தாமவாசியிலிருந்து அவ்யக்த நிலையில் நிலை பெறுங்கள். பிறகு சேவை பொருட்டு சப்தத்தில் வாருங்கள். சேவை செய்து கொண்டே தனது சுய ரூபம் எனும் சொரூபத்தில் நிலை பெறுங்கள். பிறகு சேவை பொருட்டு சம்பந்தத்தில் வாருங்கள். சேவை செய்து கொண்டே தனது சுய ரூபம் எனும் சொரூபத்தில் நிலை பெறுங்கள்.
தனது புத்தியை எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு ஒரு நொடியிலும் குறைவான சமயத்திற்குள் இணையுங்கள். அப்போதே மதிப்புடன் தேர்ச்சி பெறுவீர்கள். ஓம் சாந்தி.